முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவான வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தற்போது ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த மனுவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். அவருடைய ஜாமீன் மனுவை விசாரணை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில மார்க்கண்டேயன் தரப்புல இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி இளந்திரையன் முன்பு ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த ஒரு முறையீட்டை முன்வைத்தார். அந்த முறையீட்டுல சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கண்டேயனை சிறையில் அடைத்து பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த மனுவை அவசர வழக்காக இன்றைக்கே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மார்க்கண்டேயன் தரப்புல வழக்கறிஞர் காசிராஜன் இந்த முறையீட்டை முன்வைத்தார். இந்த முறையீட்டை கேட்டுக்கொண்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இந்த மனுவை இன்றைக்கு பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வழக்கு இன்றைக்கு பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தற்போது ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.